ஃப்ரெண்டை வர சொல்லுங்க. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? போடி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ்ல நீங்க யாராவது விஷ் பண்ணி கண்டஸ்டன்ஸ் கேட்கும் போது எல்லாரும் அவங்க ஃபேமிலி சொன்னாங்க, அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர் சொன்னாங்க. நான் முத்து சொல்லும் போது சொன்ன வந்து எனக்கு ரொம்ப டபுளா இருந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்கும் மதிய உணவை சௌந்தர்யா சமைத்து கொடுக்க வேண்டும். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். இவ்வளோ பேரு எப்படி சாப்பிட போறீங்க? வச்ச ஆம்பளை 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. அடுத்த வீக் எவிக்ஷன் ஃபர்ஸ்ட் 2 பேரை நாமினேட் பண்ணதுல மெஜாரிட்டி வந்தது அன்ஷிதாவும் மஞ்சரியும். அன்ஷிதா 5 votes, மஞ்சரி 4 votes. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு 2 யோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? தக்காளி தொக்கு பண்றியா? அது தெரியலையா அவளுக்கு? புளி இனிப்பு குழம்பு. இவ்வளவு கேவலமா ஒரு குழம்பு யாருமே வைக்க முடியாதுன்னு உன்னை டீக்ரேட் பண்ணுவாங்க. நம்பவே நம்பாத. டாப் நாச்சா இருக்கு. சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. புளி மிச்சம் இருக்கா இல்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டியாமா? இருக்கு புளி இன்னும் நிறைய போட்டுருக்கணுமோ? இன்னும் நிறைய போட்டுருந்தீங்கன்னா டைரக்டா மெடிக்கல் போயிருக்கலாம். பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. அப்படியே அடுத்த ஃப்ரேம் வந்தா கேப்டன் ரன்ப்பா சொன்னதுனால டெய்லி ஒரு கேப்டன் மாதிரி போடுவோம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா சமைக்கிறத பார்க்க நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. தயவுசெய்து வாங்கிக்கோ. எனக்கு அது வேண்டாம். அது உங்க கிறிஸ்மா கிட்ட சொல்றேன். ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணா, நாங்களே காப்பாத்த.